ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு 14:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே மனிதன் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமற்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. மனிதனுடைய பாவத்தின் மிகுதியால் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் பாவி தன் பாவத்தையும் விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் அவனுக்கு நீடித்த ஆயுளை தருவேன் என்று சொல்லுகிறார். லாசர் என்கிற ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருந்து மிகவும் சஞ்சலத்தோடு ஒரு ஐஸ்வர்யவானின் வீட்டு வாசலிலே கிடந்தான். அவனுடைய உடம்பெல்லாம் பருக்கள் காணப்பட்டன. நாய்கள் அவனுடைய புண்களை நக்கின. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஐஸ்வர்யவான் அந்த லாசருக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற மனம் வரவில்லை. ஒரு நாள் 2 பேருமே மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு சென்றான். லாசருவோ தன் சஞ்சலங்கள் நீக்கப்பட்டு பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். பிரியமானவர்களே, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த எந்த மனிதனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆறுதல். தேவ பிள்ளையே, இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் எதையோ யோசிக்கிறோம், எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம். மெய்யான தெய்வமாகிய இயேசுவின் உபதேசத்தை மறந்து பாவத்தையே பின்தொடர்ந்து செல்லுகிறோம். அந்த பாவங்களே நமக்கு தீமையாக மாறிவிடுகின்றன. மறைந்து போகிற நிழலை போன்ற வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை தேடினீர்களானால் அவர் உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நித்திய ஜீவனையும் தருவார். ஜெபம் செய்வோம். பாவத்தை வெறுக்கிற பாவியை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் துன்மார்க்க ஜீவிதத்திலும் பாவ வழியில் இருந்து விடுதலை பெற்று உமக்கு பிரியமானவர்களாக வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களது குடும்பத்தில் நாங்கள் கிறிஸ்தவ கணவனாக, கிறிஸ்தவ மனைவியாக, கிறிஸ்தவ பெற்றோராக வாழ தடையாயிருக்கும் காரியங்களை எங்கள் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்திட வேண்டும் எனவும், பரிசுத்தமாய் வாழவும், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், உமக்கு பிரியமான வழியில் நடந்து உம்மை மகிமைப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டித்து நிலவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பித்து மகிழ்வான நிறைவான வாழ்க்கை வாழ தேவரீர் அனுகிரகம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக, சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தை அறிக்கையிட வெட்கப்படாமல் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் எதிர்த்து நின்று கர்த்தருக்குள் நிலைத்திருக்க உங்க கிருபை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் கலங்கி நம்பிக்கையேற்று இயற்கை சீற்றங்களினாலும் பனியினாலும் குளிரினாலும் விபத்துக்களினாலும் பிணியினாலும் வறுமையினாலும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும், தங்கள் வாழ்க்கையில் பயம் தோல்வி என்னும் இருளால் மூடப்பட்டவர்களுக்காகவும், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் மனம் இறங்கி ஒவ்வொரு மக்களும் பயமின்றி அமைதலாக ஆரோக்கியமாக சுகபலத்தோடு கவலை வறுமை துன்பம் பயங்களிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரீர் அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தோட்ட தொழிலாளர்களுக்காகவும், கட்டிட பணியாளர்களுக்காகவும், தினக்கூலி பணியாளர்களுக்காகவும், இயந்திர பணியாளர்களுக்காகவும், வாகன ஓட்டும் பணி செய்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாய் ஞானமாய் உண்மையாய் தங்கள் கடமைகளை செய்ய வீண் செலவினங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ள தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்காகவும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழவும் தேவரீர் அவர்களை தகுதிப்படுத்திடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானமும் ரட்சிப்பின் களிப்பும் ஆசீர்வாதத்தின் நிறைவும் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிட்னி பாதிப்புக்குள்ளானவர்கள், இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிபி சுகர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், நுரையீரல் நோய், சளி வீசிங் சைனஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மூட்டு வலி மூட்டு தேய்மானம் கழுத்து வலி தலைவலி கைகால் வலி கல்லீரல் கணையம் குடல் நோய்களினால் கட்டிகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவரீர் சிறப்பான மருத்துவம் கிடைத்திடவும், மருத்துவர்கள் பண இச்சையின்றி கர்த்தருடைய கரமாக செயல்படவும், கர்த்தர் தாமே ஒவ்வொரு நோயாளிகளையும் உமது தழும்புகளால் குணப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற தேவரீர் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களுக்கு இரக்கம் செய்திடுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்மாதாய பணியில் தேவ கிருபை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை
உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழுகிற மக்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், ஆதரவற்றோர் விதவைகள் தெருவோரங்களில் வாழ்வோரின் நலன் காக்கப்படவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.